வணக்கம் உறவுகளே. மதுரையிலேருந்து நான் உங்கள் கிருத்திக் சாயம்மா. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். அந்த பீக்கங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? பீக்கங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பீக்கங்காய் வந்து கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பீக்கங்காய் வந்து 1/4 கிலோ பீக்கங்காய். அந்த 1/4 கிலோ பீக்கங்காவுக்கு தேவையான அளவு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்குது. இப்போ குக்கரில் தான் நம்ம வந்து தாளிச்சு விட போகிறோம். குக்கரில் வந்துட்டு ஏற்கனவே எண்ணெய் விட்டுட்டேன். அது ஆன் பண்ணவுடனே எண்ணெய் விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ அந்த எண்ணெய் வந்துட்டு காஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம கடவுள் நம்பிக்கை சீரகம் சேர்த்து எண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுருக்குறேன். இப்போ வந்து கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பு 2 பருப்பையுமே ஒன்றா சேர்த்துருவோம். பருப்பு கருகிராமல் கொஞ்சம் லைட்டாக செவந்து வர வரைக்கும் இதில் அப்படியே கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் மூணுமே சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கறியிடாமல் எல்லாமே வந்து ரொம்ப வதங்கிடாமல் ஒரு மீடியமாக வணங்குற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது வணங்கிடுச்சு வெங்காயம். இதில் வந்துட்டு நம்ம பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் பெருங்காயம் வந்துட்டு சாலத்துக்கு பெருங்காயம் போடலாம். பெருங்காயம் என்கிட்ட தீர்ந்துருச்சு இப்போது, அதனால் பெருங்காயம் நான் போடலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே தட்டினாப்பி தண்ணி வச்சு அதுவுமே நீர்க்காய்ன்றதுனால தண்ணி அதுவுமே தண்ணி விட்டு தான் வரும்.
அதனால் நம்ம தண்ணி வந்து சும்மா தப்புனாப்பே வைக்கணும். பருப்பு தான் வந்து வேகணும் மெயினாக. அதுக்கு தான் நம்ம இப்போ தண்ணி வைக்கிறதே. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுருவோம். 2 விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஒரு ஒன்று தாளிச்சு விட்டு 2 விசில் விட்டாச்சு. 2 விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு. ஸ்டீம் போனது நம்ம எடுத்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வெந்துருச்சு. இந்த காய் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பருப்பு வந்து நல்லா சாப்பிட்றப்ப தென்னை வறுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி பதம் இருக்குது. லேசாக பற்ற வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போடாமல் அந்த தண்ணி தன்மை போகிற வரைக்கும் வச்சுருக்கோம். 2 மாதிரி வரட்டும். லேசாக கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணி தன்மை கொஞ்சம் வத்துற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் விட்ட உடனே அந்த தண்ணித்தன்மையெல்லாம் போய் நல்லா அந்த காயும் பருப்பும் நல்லா பிறண்டு வந்துருப்பாங்க. நல்லா அந்த தனித்தன்மையும் அந்த மீன் தன்மைங்கிறது எல்லாமே வத்திருச்சு. அவ்வளோதான் உறவுகளே. பீக்கங்காய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பண்ண கூட்டு. அவ்வளோதான். இதை அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். சீரகம், தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். வத்தல் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி இதே மாதிரி பெரட்டலாகவே பண்ணலாம். அது இன்னொரு நாள் வந்து அதை இன்னொரு வீடியோவாக போடுறேன். அதுவும் நல்லாயிருக்கும். சும்மா அப்படியே பாவக்காய் வெண்டைக்காய் வளர்க்குற மாதிரியும் வணக்கி எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. அவ்வளோதான் ஒரு வேலை. நம்மளோட பீக்கங்காய் ரெசிபி முடிஞ்சு. இது வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஒரு வேலை. டாட்டா.